Hey guys, welcome back to channel. Welcome back to video of ridewithkali. I hope எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய 120க்காக. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலாக பண்ணியிருப்பேன். ஐ மீன் லைக் எல்இடி லைட் இல்லாமல் நான் வந்து நார்மலாகவே என்ன சொல்கிறது ஒரு ஆம்பர் லைட்டை வந்து காமிச்சிருப்பேன் ஹிமாலயனில். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டெடிக்கேட்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்காக கிடையாது, இது வந்து முழுக்க 120க்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஐம் கோன் டு ஷோ யூ திஸ் ப்ராடக்ட் இஸ் கால் நைட் ஐ. இந்த லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லைட்டு. இந்த பல்பில் நிறையா வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வருது. அண்ட் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து மெயினான ரீசன் எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நைட் ஐ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டாக காமிக்கிறதுக்காக தான். திஸ் ஸ்பெசிஃபிக் பாக்ஸ் இந்த பாக்ஸை பார்த்துக்குங்க, உங்களுக்கு எனக்கு காமிக்கிறப்பாங்க, பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாக்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நைட் ஐடியோட வெப்சைட்ஸு இந்த ப்ராடக்ட்டான வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான கியூஆர் கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 லைட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் உள்ள மாதிரி இருக்கும். அவங்களோட மேனுவல்ஸ் இது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாகவே மேனுவல் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து லைட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 லைட்டு இந்த மாதிரி வந்து 2 பாக்ஸில் வரும். ஸோ நான் ஒரு லைட் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அண்ட் இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட R15 வந்து மாட்டி இதோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்க போகிறேன். ஒரு லைட் மாட்டினதுக்கு ஹிமாலயன்ல வந்து வேற லெவல் பிரைட்னஸ். எனக்கு தெரிஞ்சு பல்ப் எல்இடி பல்ப்லேயே வந்து ஒரு பர்ஃபெக்டான கம்ப்ளீட் என்ன சொல்றது 100% ரேஷியோவில் வந்து, பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ 100% உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்காது. பட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்குது. இல்லை இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாக்பூர்ல வந்துச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா நாக்பூர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நாக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக நைட் ஐயோட இம்போர்ட்டர் இருக்கிற ஒருத்தர் இருக்குங்களா, ஸோ அவர்கிட்ட நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வாங்கி, ஐ மீன் லைக் இஃப் ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நேற்று வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நம்ம மாட்ட போகிறோம். மாட்டிட்டு உங்களுக்கு லைக் R15 வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த பல்பு பாருங்க, இதான் அந்த ஒரிஜினல் நைட் ஐ பல்பு. டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த பாக்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறதுங்க. சிம்பிள். எங்க இது கவர் இந்த பாக்ஸ் தெரியுமா, இந்த பாக்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இதை நம்ம வந்து R15 வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ R15 ஃபிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட நைட் ஷாட்ஸ் காமிக்கிறேன். ஸோ வாங்க போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் கிட்ட வந்துட்டோம். ஸோ பைக் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கலனா தான் நமக்கு வந்து ஹெட்லைட்டோடைய அந்த இது தெரியும். ஆக்சுவலி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஹெட்லைட்டோடைய அந்த இது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெட்லைட்டோட பவர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் ஹெட்லைட்டோட பவர். ஸோ இவ்வளோ தான் வந்து இது வந்து லோ பீம். ஆக்சுவலி இப்போ ஹை பீம் போட்டேன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஹை பீம், இதுதான் லோ பீம், இதுதான் ஹை பீம். ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இவ்வளோ தான் வந்து பவர். ஸோ ஆப்போசிட்டில் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் பவர். இது லோ பீமு, இது ஹை பீம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து R15 வந்து லோ பீம் வந்து ஒரு லைட் தான் எரியும். பட் இப்போ நான் 2 லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். எல்இடியும் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்டு எரியிற மாதிரி எப்படி செட் பண்ண சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வந்து மேலே டேஷ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதான் ஹெட்லைட்டு. இந்த வயரை கலெக்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் ஒன்று வரும். ஸோ இந்த ரப்பர் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்மளோட ஹெட்லைட் தெரியும் பாருங்கள். ஸோ இதான் வந்து நம்மளுடைய வந்து ஸ்டாக் பல்பு. ஸோ இந்த ஸ்டாக் பல்பு வந்து இப்படி எடுத்தால் இந்த பல்பு வெளியே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த பல்ப் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த பல்போட பவர் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பவர், ஸ்டாக் பல்பு. ஸோ இது வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எல்இடி பல்ப் இங்கே இருக்குது. ஸோ இந்த எல்இடி பல்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த பல்பு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறப்பாங்க. உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் சீல் வந்து உள்ளே வந்து மாட்ட முடியாது. ஸோ இந்த ரப்பர் சீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் லைட்டுக்கு வந்து பக்காவாக இருக்குது. பட் இந்த எல்இடி லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடிக்குது. ஸோ இந்த ரப்பர் வந்து லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட ட்ரையல் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது நினைக்கிறேன். ஃபேன் ஓடுது, ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடும் கூலிங்க்கு. இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரப்பர் வந்து கட் பண்ணியாச்சு. அவங்க தெரியும் நினைக்கிறேன், வெயிலில் காமிக்கவா. எஸ், ஸோ ரப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் கவரும் வந்து ரெடியே நமக்கு. ஸோ அந்த நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த பீஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து மாட்டியாச்சு. ஸோ பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஃபேன் வந்து பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் பாருங்கள் ஆன் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த லைட் எரியுது. அந்த பக்கம் இப்போ லைட்டை மாற்றிடலாம். ஸோ இந்த பக்கம் லைட் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். பகலில் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து லோ பீமு. ஸோ ஹை பீம் காமிக்க பாருங்கள். இந்த ஹை பீம். ஸோ
ஸோ நைட்டில் தான் இதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ வாங்க இன்னொரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், அதாவது வந்து லோ பீம் வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் தான் எரியும், 2 லைட் எரியாது. ஸோ இந்த 2 லைட் எப்படி எரியுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்க அதோட வயரிங்க. ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த அதாவது நான் சொல்கிறது வந்து லெஃப்ட் சைடு வண்டியில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கேபிளில் தான் வந்து சப்ளை வரும், மெயின் சப்ளை. ஸோ அந்த மெயின் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கிற வயர், அதாவது க்ரீன் கலர் இருக்கிற வயர், நீங்கள் R15 வச்சிங்கன்னா இங்கே பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் இருக்கிற வயர்லேருந்து மேலேருந்து ஒரு சப்ளை எடுத்து இதை நேராக கொண்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஹெட்லைட்டோட பல்பு தெரியுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பின், டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மைனஸ் பின்னில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து 2 லைட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் எரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் இருக்கும், ஐ மீன் ஒரு ஃபேஸ் இருக்கும். இந்த நியூட்ரல் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண வச்சுங்களேன். ஸோ 2 லைட்டும் பார்த்தீங்கன்னா லோ பீமில் எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்இடிலையும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ காமிக்கிறேன். ஸோ வந்து எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி மைனஸில் இருக்கக்கூடிய அந்த பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயர், அதாவது இங்கேருந்து வரக்கூடிய வயர், இங்கேருந்து டாப்பில் வரக்கூடிய வயர் எடுத்து அதாவது சேம் இதே தான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இதே மாதிரி பின் இருக்குது தெரியுமா, இதில் வந்து டாப்லேருந்து வயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எல்இடி பல்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பக்கா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வா வேறு லெவலில் இருங்க. ஹேபிப்பா என்னங்க எவ்வா பகலிலே வந்து சக்கை போட்டு கொடுதுங்க அந்த லைட்டு. ஐயோ என்ன பவர்ஃபுல் பாருங்கள் லைட்டு, வா வேறு மாதிரி இருக்குது. ஸோ நைட் ஷாட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் நைட் ஷாட்லேருந்து மிரண்டுருவீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ரியாக்ஷன் தெரியுது, உங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து கேமராவில் தெரியல, பட் நேக்கட் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் தெரியுது, வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க நைட் ஷாட்ஸ் பார்க்கலாம். நைட் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. There's dirt on my hands, strong like a tree. There's roots where I stand. Oh, I've been running from the law. Hope they won't shoot me down soon. லைட் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, வேறு மாதிரி இருக்குங்க லைட். உண்மையாகவே நல்லா பவர்ஃபுல்லான லைட்டு. நான் இப்போ வந்து லைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா கீழே அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 நட்டு இருக்கும். ஸோ அது நான் வேறு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து மொபைல் கம்மி, பிகாஸ் கோப்ரோ வந்து சம்டைம்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக வந்து தெரியாது. ஸோ கைஸ் வந்து நைட்டில் இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நல்ல பிரைட்னஸ். ஆக்சுவலி ஒரு ஃபாக் லைட் போட்டால் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஹாலோஜன் லைட் வந்து அதோட லைட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஷார்ட் என்னால் காமிக்க முடியல, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் வந்து திருப்பிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாக் லைட் போட்டதுக்கான என்ன ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அந்த அவுட்புட் தான் இருக்குது. ஹைவேல பாருங்கள், இப்போ ஆக்சுவலி நம்ம ஹைவேல தான் ஓட்டுறோம். ஜென்ரலாக ஹைவேல தான் நமக்கு வந்து லைட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விசிபிலிட்டியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம சிட்டிக்கெலாம் ஓட்டும் போது லைட்டை கொஞ்சம் இந்த மாதிரி டர்னிங்ஸ்லையோ இல்லை கொஞ்சம் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக கோபுரா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷாட்ஸ் வந்து பிரைட்னஸ் வந்து ஹெட்லைட் எந்த அளவுக்கு இருந்தாலுமே காமிக்காது. பட் இப்போ உங்களுக்கு இதில் நல்லாவே தெரியுது, ஐ ஹோப். ஸோ கைஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே எண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு 2300 சம்திங் ஆச்சு, கொரியரோட சேர்த்து. ஆன்லைனில் வந்து இருக்குது 2000 rupees இருக்குது. பட் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சஜஸ்டபிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய அதாவது பைக் ஆக்சரி ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள், இந்த ஃபோட்டோ காமிங்க, இந்த மாதிரி வந்து ஒரிஜினலான லைட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நைட் ஆகி வருது, கண்டிப்பாக அவங்க வந்து வர வச்சு கொடுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ நம்ம எங்கே பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், தேங்க்யூ ஃபார் ஐ வில் see you soon next vlog. Take care, do my friends, just do what you love. Bye.